ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசிபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய சன்னா மசாலா எப்படி செய்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் பேஸ்ட்டு. அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறின வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ அந்த அளவுக்கு கலர் வந்து மாறின அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்து நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சன்னா மசாலா செய்கிறதுக்கு மறுபடியும் அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வாசனை பொருட்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இது பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மசாலாலாம் கருகிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த எண்ணெயில் நம்ம வதக்கும் போது அந்த சன்னா மசாலாவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காமல் ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சன்னா, அந்த ஆனியன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதே ஸ்டைலில் பிளாக் சன்னா யூஸ் பண்ணியும் சேர்க்கோங்க. நான் வந்து வெள்ளை சுண்டல் வந்து யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அந்த தண்ணியோடு சேர்த்தே நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். அந்தளவுக்கு வந்து நம்ம கொதிக்கட்டும். அந்தளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ மசாலா பாருங்கள், நல்லா கொதி விட்டுருச்சு. அப்பப்போ கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த மசாலா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு சில பயரை மட்டும் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா அந்த கிரேவி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கிரேவியோட திக்னஸும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் பருப்பை மட்டும் நம்ம வந்து அந்த ஸ்பூன் பேக் சைடு வச்சு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. ஒரு சூப்பரான சன்னா மசாலா. இது வந்து உங்களுக்கு இட்லி ஆகட்டும், தோசைக்கு ஆகட்டும், இல்லைன்னா பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.